சேகர் வணக்கம். எப்படி ஒரே கல்லால் 18 அடி உயர சிலையானது வடிவமைக்கப்பட்டது? தற்போது கும்பாபிஷேக விழா எவ்வாறு நடைபெற்றது? வணக்கம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே செந்துறை பெரியூர்பட்டி வானா களம் பகுதியில் ஒரே கல்லால் செய்யப்பட்ட 18 அடி உயரமுள்ள வடக்கு பார்த்த காளியம்மன், 7 அடி உயரமுள்ள வீர மகாமுனி சின்னம்மாள் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. தமிழ்நாடு முழுவதும் உள்ள காளியம்மன் திருக்கோவில்கள் கிழக்கு பார்த்த முகமாகவே இருப்பது வழக்கம். ஆனால் இங்குள்ள காளியம்மன் வடக்கு பார்த்த முகமாக வைக்கப்பட்டிருப்பது இதன் சிறப்பம்சமாகும். 3 கால யாக பூஜைகள் நடைபெற்ற பிறகு மேலதாளங்கள் முழங்க யாகசாலையில் வைக்கப்பட்டிருந்த 20க்கும் மேற்பட்ட புனித தலங்களில் இருந்து கொண்டு வரப்பட்ட புனித தீர்த்த குடங்கள் கோவிலை சுற்றி வலம் வந்து சிலையின் உச்சிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அப்போது வானத்தில் கருடன்கள் வட்டமிட்டது. பின்னர் பக்தர்கள் குலவை சத்தமிட சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க புனித தீர்த்தம் 18 அடி உயரமுள்ள வடக்கு பார்த்த காளியம்மன் சிலை மீது ஊற்றப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் செந்துறை பெரியூர்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கும்பாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விவரங்களை